ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். ரொம்பவே சூப்பராக ஹோம்மேடாக பரோட்டாவுக்கு சிம்பிளாக அண்ட் குயிக்காக எப்படி ஒரு கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மசாலாவும் இதில் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமாவுக்கு நீங்கள் ஊற வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பட்டாணி, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர் இந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் கூட நீங்கள் போட்டு செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த காய் தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் நல்லா ஊற வச்சு வேக வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக பாயில் ஆகிற மாதிரி காயெலாம் குழம்பு தாளித்து விடும் போதே நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கலாம். பட்டாணிலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா அது ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கறி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பொட்டுக்கடலை, இந்த 2 மசாலாவுக்கு பதிலாக என்ன போடலான்னா சிக்கன் மசாலாத்தூள், மட்டன் மசாலாத்தூள், கொஞ்சம் கறி மசாலாத்தூள், இந்த 3 ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் இல்லைன்னா இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக லோக்கல் கடையில் வாங்குறது, பெரிய பெரிய கடையிலையும் போனாலும் அந்த வெஜ் குருமான்னு கொடுப்பாங்க, அதை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை, இதை மட்டும் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதையும் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே நான் ஒரே ஒரு தக்காளி, ஜஸ்ட் குழம்பு கெடாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறோம், அதுக்காக தான். புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் கூட இந்த குழம்புல வரவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன், ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான குழம்பு. இதுக்கு இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ தேவையான காய், என்ன காய் வச்சுருக்கிறீங்களோ அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணுன்னா முந்திரி நாள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தட்டி விட்டு, அதாவது நம்ம இஞ்சி தட்டு உள்ள அந்த உரல் வச்சு நல்லா மசிச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லா ஒரு 6-7 பருப்பை நல்லா தட்டி விட்டு இந்த குழம்புக்குள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஊற்றிடலாம். நான் இந்த கிரேவி ரொம்ப வருஷம் முன்னாடி வைக்கும் போது நம்ம வீட்டு மசாலாவை ஆட் பண்ண மாட்டேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, கடையில் வாங்கின மசாலா தான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ஆனால் சேம் டேஸ்ட் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், கறி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பொட்டுக்கடலையும் தேங்காயோடு ஆட் பண்ணி போடும்போது அதே டேஸ்ட் கிடைக்கிதுங்க. ஸோ நம்ம வீட்டில் மசாலா தூள் இருந்ததுன்னா சேம் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம குழம்பு மசாலா அண்ட் கறி மசால் பொடி ரெசிபி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ கொத்தமல்லி இலை இருந்தால் தூவிக்கிங்க, இல்லைன்னா ஃபைனலாக கொஞ்சம் தூவி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா நான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு அந்த மசாலா பொடியிலேயே உங்களுக்கு தேவையான காரம் இருக்கும், அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கொஞ்சமாக, இப்போ நான் 4 பேருக்கு குழம்பு வைக்கிறேன், அதுக்கு எவ்வளோனா ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம எந்த மசாலா அரைச்சோமோ அதே மிக்ஸி ஜாரில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போவுமே உங்களுக்கு லைட்டாக குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது. கடலை மாவு அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அப்போ நல்லா கை விட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, இல்லைன்னா அது ரொம்ப பால்ஸாக தனித்தனியாக நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பால்ஸை மட்டும் நீங்கள் கரைச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். இந்த குழம்புல நீங்கள் கம்பல்சரி இந்த கடலை மாவை கரைச்சி ஆட் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த குழம்புடைய டேஸ்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. பரோட்டாக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். கடலை மாவு கரைச்சி இதில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவியாக தாங்க இருக்கும். இது நார்மல் இட்லி, தோசை இந்த மாதிரி எதுக்குமே அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. பரோட்டாவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவாக நான் பரோட்டா எப்படி செய்யலான்னு அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.
அந்த மாதிரி பரோட்டா ரொம்ப சுலபமாக ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சேம் இந்த ஒரு வெஜ் குருமா வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குகிற குருமாவை விடவே பரோட்டாவை விட இந்த ஸ்டைலில் நம்ம செய்கிற குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பரோட்டாவுக்கு. இப்போல்லாம் நம்ம கடைக்கு போனாவே நார்மல் வெஜ் குருமா வாங்கவே மாட்டோம். தனியாக ஒரு பிளேட் கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெஜ் குருமா டேஸ்ட் நல்லா இருக்கிறதில்ல. அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேட் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பள்ளி விளையாடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் பரோட்டாவே சாப்பிட முடியுது. ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.